உள்ள ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் ஓஎம் கொஸ்டின் ஆன்சர் 5 மார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு போயம் சங்கத்திகா ஃபல்லுடைய கொஸ்டின் ஆன்சர், அதாவது இது இஆர்சின்னுவாங்க. தி எக்ஸ்பிளனேஷன், அதாவது சந்தர்ப்பு பாவத்தை அதனுடைய சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த பேராவுக்கு. पंडित की संगति करने से दूर मूर्खता हो जाती, पर चालकों की संगति से बुरी चाल है आ जाती. सुनो उदाहरण है सब हमको सीख यही है, जो जैसी संगति करते हैं वे वैसा फल पाते हैं. பண்டித்னா படித்த மேதைகள், படித்தவர்கள். சங்கத்தினா அவர்களுடைய நட்பினால் தூரம் போகிறது முட்டாள்தனம். பர் ஆனால் சாலக்கோனா அதாவது தந்திரமான மனிதர்களுடைய நட்பினால் புரி சாலன கெட்ட நடத்தை வருகிறது. கேளுங்கள், உதாரணம். இவை எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுப்பது இதேதான். யாராவது ஒருவர் எப்படிப்பட்ட நட்பை பெறுகிறார்களோ அப்படியே அவற்றின் பலன்களும் கிடைக்கும் அப்படின்பது தான் இந்த பேராவுடைய அர்த்தம். சந்தர்ப்ப பாருங்க. ஏகு பத்தியான்ஸ் இந்த இது ப்ளஸ் யா தான் இது ஓகே, இங்கேயும் அதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த வரிகள் சங்கத்திகா ஃபல் நட்பினுடைய பலன் என்ற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. कवि इस कविता में अनेक प्रकार के संगति के बारे में बताते हैं. கவிஞர் இந்த கவிதையில் அநேக விதமான நட்புகளை பற்றி சொல்கிறார். भावार्थ, कवि कहते हैं कि पंडित की संगति करने से मूर्खता दूर हो जाती है. கவிஞர் சொல்கிறார், படித்தவர்களுடைய நட்பினால் தூரம் போகிறது முட்டாள்தனம். மகர் சாலக்கும் கி சங்கத்தி சே, ஆனால் அந்த குறுக்கு புத்தியுள்ள மனிதர்களுடைய நட்பானது கெட்ட நடத்தையை நாம் பெறுகிறோம். ஆதலால் கவிஞர், அதாவது இஸ்லியே கவி कहते हैं, கவிஞர் சொல்கிறார், கி இன் சப் உதாரண், இந்த எல்லா உதாரணங்களும் ஹம்மே சிக்காத்தே हैं, நமக்கு என்ன கற்பிக்கிறது என்றால், ஜைசி சங்கத்தி கர்த்தே ஹம், எப்படிப்பட்ட நட்பு செய்கிறோமோ அப்படிப்பட்ட பலன்தான் நமக்கு கிடைக்கிறது. இது வைசா. कवि कहते हैं कि पंडित की संगति करने से मूर्खता दूर हो जाती है, मगर चालकों की संगति से बुरी चाल ही हम पाते हैं. इसलिए आदलाल कवि कहते हैं कि इन सब उदाहरण हमें सिखाते हैं कि जैसी संगति करते हैं वैसा ही फल पाते हैं. இதில் ஒரு மெசேஜ், ஸ்பெஷலான மெசேஜ் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, अच्छी संगति से हमारा जीवन भी अच्छा होता है. நல்ல நட்பினால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட நன்மையாக ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து அத்புதமாயா, ஒரு மெராக்கலான மேஜிக் அப்படின்றத இந்த போயமுடைய நேமு. கைஞ்சி நஹி ஹாத்துமே தேரி, உன்னுடைய கைகளில் கத்திரிக்கோள் இல்லை. கட்டி பத்தியான் ஞாரி ஹை, அந்த இலைகளுடைய வெவ்வேறு விதமான ஷேப் எப்படி கட் பண்ண. ரங் நஹி
हाथों में तेरे உன்னுடைய கைகளில் வண்ணங்கள் இல்லை. फूलों रंगे बलिहारी அந்த பூக்களிலுடைய இருக்கக்கூடிய வண்ணங்கள் எப்படி அர்ப்பணிக்கப்பட்டது. संदर्भ यह पद्यांश अद्भुत माया नामक कविता से लिया गया है. அத்புத் மாயா என்ற கவிதையிலிருந்து என்ற பெயருடைய கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. इसमें कवि भगवान की अद्भुत माया के बारे में लिखते हैं. இதில் கவிஞர் பகவான் கீனா கடவுளுடைய அற்புதமான லீலைகளை பற்றி எழுதியிருக்கிறார். பாவார்த் பாருங்க. கவி கஹத்தே ஹை கவிஞர் சொல்கிறார், இந்த ஹை வந்து முடியுது, கீ வந்தால் இன்னொரு நியூ சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஹே பகவான் கடவுளே, துமாரே ஹாத்தோ மே கஞ்சி நகி ஹை உன்னுடைய கைகளில் கத்திரிக்கோள் இல்லை. மகர் பத்தியோं को इतने सुंदर रूप में तुमने कैसे काटा है. அந்த இலைகளில் இத்தனை அழகான உருவங்கள் உங்களால் எப்படி கட் பண்ண முடிஞ்சது. तेरे हाथों में कोई रंग नहीं है உங்களுடைய கைகளில் வண்ணங்கள் இல்லை. लेकिन ஆனால் फूलों को सुंदर रंग आपने कैसे दिया है பூக்களில் அழகான வண்ணங்கள் தாங்கள் எப்படி கொடுத்தீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. कवि कहते हैं कि ए भगवान तुम्हारे हाथों में कैंची नहीं है मगर पत्तियों இதில் வந்து இத்து ப்ளஸ் தி வந்திருக்கு. पत्तियों को इतने सुंदर रूप में तुमने कैसे काटा है. तेरे हाथों में कोई रंग नहीं है लेकिन फूलों को सुंदर रंग आपने कैसे दिया है. விசேஷ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் மெசேஜ்னா, பகவான் கி மாயா அத்புத் ஹை கடவுளுடைய மாய லீலைகள் வந்து அற்புதமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரதனுஷுடைய போயமுடைய அதாவது ரெயின்போ போயம் இருக்குல்ல, அதனுடைய கொஸ்டின் ஆன்சர். யஹ் கஹா அபி தக் லுபத் ரஹா ஹை இது எங்கே இப்பொழுது வரை லுபத் ரஹா ஹைனா மறைந்திருப்பது, தக்குனா வரையும். தின் உகுனே பர்பி சுபத் ரஹா பொழுது விடிந்தும் கூட இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறது. கிஸ் அந்தகாரமே குபத் ரஹா எந்த இருட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஃபிர் பிரகட் ஹுவா மறுபடியும் வருகிறது. தின் ஜாயா டாலா இந்த நாட்கள் டே நேரத்தில் எங்கே இது வட்டம் அதாவது வளைந்திருக்கிறது. ஷன் மே பன் இந்திரதனுஷ் நிக்கலா ஒரு நொடி பொழுதில் இந்த வானவில் வரும் அப்படின்றாங்க. இதில் संदर्भ பாருங்க. यह पद्यांश इंद्रधनुष नामक कविता से लिया गया है. इसके कवि हैं श्री ராம்பதி சுக்கள். இந்த வரிகள் இந்திரதனுஷ் என்ற பெயருடைய கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய கவிஞர் ஸ்ரீ ராம்பதி சுக்கள். பாவார்த் மீனிங்ஸு கவி ஆச்சாரிய சுக்கல் ஜின்னு சொல்லுவாங்க. அவர் ஆச்சாரியனா மாஸ்டர் அப்படி. சக்கித் ஹோக்கர் பூச்தே ஹை அப்படியே அவர் ஸ்டன் ஆகி போய் கேட்குறாரு. கி யஹ் இந்திரதனுஷ் அப் தக் இந்த இந்திரதனுஷ் இப்பொழுது வரை கஹா சிப்பா ஹுவாத்தா எங்கே மறைந்திருந்தது. தின் ஒக்னே பர்வி நான் அந்த பொழுது வந்துருச்சு ஆனால் அது காணும். பி கஹா சோயா ஹுவாத்தா அது எங்கே தூங்கிட்டு இருந்தது. கிஸ் அந்தகாரமே சிப்பா ஹுவாத்தா அது எந்த இருளில் மறைந்துட்டு இருந்தது. ஃபிர் ஷன்னுமே யாக கஹா சே பிரகட் ஹுவா ஒரு நொடி பொழில இது எங்கேருந்து இப்போ வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. கவி ஆச்சரிய சக்கித் ஓக்கர் பூச்தே ஹை கி यह इंद्रधनुष अब तक कहाँ छिपा हुआ था. दिन उगने पर भी कहाँ सोया हुआ था. किस अंधकार में छिपा हुआ था. फिर क्षण में यह कहाँ से प्रकट हुआ. विशेषता यह एक वर्णनात्मक कविता है.
இது ஒரு வர்ணிக்கக்கூடிய கவிதையாக இருக்கிறது. ஓணுஹார்னா பிரில்லியண்டான பிள்ளைகள். வே ஹி லட்கே ஆகே சல்கர், அவர்களே பிள்ளைகள், அந்த பிள்ளைகளே முன்னேறி செல்வார்கள். சபுசே இஜ்ஜத் பாத்தே ஹைம், எல்லாரும் மதிக்கக்கூடிய மனிதர்களாக. ஆஸ்பாஸ் கி பாத் நஹி ஹே, அருகில் சொல்வதற்கு இல்லவே இல்லை. ஜக் பர் நாம் கமாத்தே ஹே, இந்த உலகம் முழுவதிலும் பேரை பெற்றுக்கொள்வார்கள். संदर्भ, यह पद्यांश होनहार नामक कविता से लिया गया है. कवि इसमें होनहार बच्चों के बारे में बताते हैं. கவிஞர் இதில் அந்த அறிவாளி பிள்ளைகளுடைய திறமையை பற்றி சொல்கிறார். பாவார்த், ஜோ லடுக்கே होनहार है, எந்த பிள்ளைகள் திறமையாக இருக்கிறார்களோ, वे ही आगे चलकर सबसे इज्जत पाता है, அவர்களே முன்னேறி சென்று எல்லாருடைய மரியாதையும் மதிப்பையும் பெறுவார்கள். ஆஸ்பாஸ் के लोग ही नहीं, सारे संसार उनका आदर करते हैं. ஆஸ்பாஸ்னா நியர்பை, அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மக்கள், மனிதர்கள். அவர்கள் மட்டுமே அல்லாமல் உலக மக்கள் அனைவருமே அவர்களை மதிப்பார்கள். ஆதார் கர்த்தேனா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். जो लड़के होनहार हैं वे ही आगे चलकर सबसे इज्जत पाते हैं. आसपास के लोग ही नहीं, सारे संसार उनका आदर करते हैं.